அதே காஃப் என்ன பண்ணுச்சு, அந்த காஃப் வாயில்லா ஜீவன போட்டு வெட்டுறியாடா, என்ன வெட்டுறா அப்படி. உன்னையவே கூட எதுக்குடா வெட்டணும்? நீ பாட்டுக்கு சிவனேன்னு வந்து உங்க அப்பா நீ எங்க போய் சம்பாரிச்ச காசுல உங்க அப்பா கடை எடுத்து ரெனோவேட் பண்ணி அந்த ஊருக்கு சோறு தான் போடுற. அப்படி உண்மையிலேயே அவங்க எல்லாருக்கும் அந்த ஊர் மேலயோ, இல்ல சமுத்திரக்கனி மேல அவங்களுக்கெல்லாம் உன் மேல கோவம் வந்துனா வந்து சாப்பிட போறதில்ல. அப்படி உன் பிசினஸ தே கேன் ரன் யூ அவுட் ஆஃப் பிசினஸ். அந்த மாரி உன்ன பழி வாங்கலாம். உன்ன எதுக்கு வந்து மத்தபடி அடிச்சு கொலை பண்ணி எதுக்கு பழி வாங்கணும்? அருண் விஜயமே கூட உன்ன எதுக்கு கொலை பண்ணி பழி வாங்கணும்? அது கடைசியில சத்யராஜ் அடிக்கலன்னா உன்ன அவ்வளதான் சாவடிச்சு போட்டுருப்பான். எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. நீ ஏன் அகிம்சைல இதெல்லாம் எதுக்கு அகிம்சைல டீல் பண்ணணும்? உங்க அதான் திரும்ப திரும்ப சொல்றேனே, உங்க அப்பா அகிம்சைல டீல் பண்ணாருன்னா, அவருக்கு அது அந்த டைம்லயோ, இல்ல அவருக்கு அந்த ஊர் மக்கள் கிட்டயோ, இல்ல அவரு உன்ன மாரி ஒரு பில்லியனர் தங்கச்சிய போய் லவ் பண்ணிட்டு திரும்ப இங்க வரலடா. உன்ன மாரி பிரச்சனையோ, கிச்சனையோ அவருக்கு பின்னாடி தொரத்தல. அதனால அவருக்கு சிம்பிளா வ ஊருக்குள்ள நடக்கிற சின்ன பெட்டி பெட்டி பிரச்சனைக்கெல்லாம் வந்து அவருக்கு என்னமோ அகிம்சை உதவி இருக்கலாம். அவங்க அப்பா அந்த மாரி போதிச்சிருக்கலாம். அவங்க அப்பாவுக்கு அது மேபி உதவி இருக்கலாம். உன்னோட பிரச்சனையே வேற. அகிம்சை தான் எனக்கு உதவும். எங்க அப்பா மாரியே இருக்க போறேன். நான் கிரைண்டர்ல ஆட்ட மாட்டேன், கீட்டலாம். அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. கடைசியில தான் சொல்றேனே, உங்களுக்கு எப்படியோ தெர்ல. என்ன பொறுத்த வரைக்கும், என்ன இருந்தாலும் அது இட்லிடான்னு தான் தோணுது எனக்கு. என்ன இட்லிக்காடா இவ்வளவு பிரச்சனை? அதேதான். அம்மாட்டுக்கு இப்படிக்காண்டு காக்கா ஆயிட்டதுக்காடா இவ்வளோ பெரிய கலவரம்.